அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மேசராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சுக்கிர பகவானின் பெயர்ச்சி. இந்த பெயர்ச்சி ஜூன் மாதம் 8ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் 3ஆம் பாவகத்தில் இருந்து 4ஆம் இடமான சுகஸ்தானத்துக்கு பெயர்ச்சியாக போகிறார். இந்த பெயர்ச்சி ஏன்னா சுக்கிரன் நவ கிரகங்களிலேயே முழு சுபகிரகம். ஒருத்தருடைய வாழ்க்கையில் சந்தோஷம், மகிழ்ச்சி, குடும்ப வாழ்க்கையில் ஒரு திருப்தி, எல்லாத்த விட ஒரு இளமைக்கு காரகன், முழு சுகத்துக்கு காரகன் சுக்கிர பகவான் தான். அப்பேற்பட்ட சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி, தனஸ்தானாதிபதியாக வரக்கூடிய சுக்கிர பகவான் 4ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகும்போது இது ஒரு சுப யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயிற்சியாக இருக்க போகுதுங்க. இதனால் இந்த பயிற்சினால் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பலன்கள் நீங்கள் அடைய போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி முழுமையான பலன்களை இப்போ திருப்தியாக நம்ம பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மேசம் செவ்வாய் பகவானுடைய முருகப்பெருமானுடைய அருளை பெற்ற ராசி மேசராசி. இன்னும் சொல்ல போனோம்னா கோபம் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கு, ஆனால் உண்மையான நேர்மையாக இருப்பீங்க. இன்னும் சொல்ல போனோம்னா எல்லா துறையிலும் சாதித்து காட்டக்கூடிய ஒரு வல்லமை இந்த 12 ராசியிலேயே எந்த ராசிக்கு ரொம்ப பலம் பொருந்திய யோகம் அப்படின்னு பார்த்தோம்னா அது மேசராசிக்காரருக்கு தான். இந்த மேசராசிக்காரரு ஒரு விஷயத்தை நினச்சிட்டிங்கன்னா செய்து முடிக்காமல் விடமாட்டீங்க. ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னா எப்பேற்பட்ட ஒரு இக்கட்டான சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டாலும் அதைய மீறி அந்த காரியத்தை செய்து முடிக்காமல் விடமாட்டீங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு சமீப காலகட்டங்கள் பார்த்தோம்னா 12ஆம் இடத்த சனி பகவானுடைய பெயர்ச்சி ஆனதிலிருந்து விரயச்சனிங்கிற ஒரு அமைப்பில் அந்த சனி பகவான் 12ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கிறதுனால 3ஆம் பார்வையாக பணம், குடும்ப வாழ்க்கை, கொஞ்சம் எந்த விஷயம் எடுத்தாலும் அதில் காரிய தடைகள், ஆக மொத்தத்தில் மன உளைச்சலுக்கு ஏற்பட்டு சங்கடங்களை உண்டாயிட்ருக்கு. இந்த மாதிரி ஒரு நேரத்தில் குரு பயிற்சியை ஏற்கனவே நம்ம பார்த்தோம். உச்சம் அடைஞ்சிருக்குது குரு பகவான் 4ஆம் இடத்துல, ஒரு நல்ல முன்னேற்றம். இந்த நேரத்தில் எல்லா யோகங்களையும் கொடுக்கக்கூடிய, தாம்பத்திய ஒரு சுகத்தையும் கொடுக்கக்கூடிய, குடும்ப திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவான் பயிற்சியும் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால இந்த ஜூன் மாதம் 8ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகம், குடும்பம் சம்மந்தப்பட்ட ரீதியில் ஒரு மகிழ்ச்சி. சிலர்லாம் பார்த்தோம்னா சம்மந்தமே இல்லாமல் குடும்ப வாழ்க்கையில் சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கும். எல்லாருக்கும் முன்னாலும் கௌரவமாக வாழ்ந்தோம். 10 பேர் நம்மளை பார்த்து பொறாம்படுற அளவுக்கு நம்ம வாழ்ந்திருப்போம். ஆனால் இன்றைக்கி பார்த்தோம்னா கண்ணுக்கு தெரியாத சில பிரச்சனை, சிறு பிரச்சனை, அதாவது அந்த பிரச்சனை பெருசாக்கி இன்றைக்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேச முடியாத ஒரு வெறுப்பான சூழ்நிலைகள் உருவாகிருக்கு. அதனால் நாளுக்கு நாள் சங்கடங்கள் அதிகரிச்சிருக்கும். சில பிரச்சனைகள் தீர்க்க முடியாத அளவுக்கு குடும்பத்திலேயே நிம்மதி இல்லைன்னா எப்படி வேலையில் கவனம் செலுத்த முடியும்? சிலருக்கு பார்த்தோம்னா குடும்பத்தில் அனுசரித்து போயிட்டு அப்படி இப்படின்னு சமாளிச்சுட்டு வந்துட்டுருப்போம். வேலையில் பார்த்தா நல்லா பழகிட்டு இருந்தவங்க நம்ம மேல் அதிகாரியோ, இல்லை நம்ம வேலை செய்யக்கூடிய ஆட்களோ, இல்லை நம்மக்கிட்ட வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்களே கூட காரணமே இல்லாமல் நம்மளை கஷ்டப்படுத்துவாங்க. வேலையில் இடைஞ்சல் கொடுத்துருப்பாங்க. அதாவது அந்த நாளை தன்னுடைய வேலையிலையும் தொழில் சார்ந்த சில விஷயங்களிலையும் நமக்கு தடைகளாக, திருப்தி இல்லாமல், எடுத்த காரியங்களை அதை முடிக்க முடியாமல் தடுமாறிட்டு இருந்திருப்பீங்க. இந்த சூழ்நிலைகள் மாற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பாக சுகஸ்தானத்தில் சுக்கிர பகவான் பெயர்ச்சியாகி 7ஆம் பார்வையாக உங்களுடைய 10ஆம் பாவகத்தை பார்க்குறதுனால நிச்சயமாக குடும்ப வாழ்க்கையிலையும் சந்தோஷத்தை கிடைக்கும். அதே மாதிரி தொழில் ஸ்தானத்தையும் முன்னேற்றம் கிடைக்கும். சிலருக்கு அதாவது தூர பிரயாணங்கள்,
ஒரு வெளிநாடு வாய்ப்பு, இல்லை நம்ம ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தோம், இன்றைக்கி அந்த கம்பெனியில் திருப்தி இல்லை, சம்மந்தம் இல்லாமல் இன்றைக்கி நம்ம சங்கடமாக்கி நம்ம வெளியே வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. நல்ல வேலை கிடைக்குமா? நம்மளுடைய திறமைக்கும் படிப்புக்கும் தகுந்த வேலை அமையுமா? காலத்தில் நம்ம காலங்காலமாக கஷ்டப்படுறோம், ஒரு இடத்துல நிரந்தரமாக இருக்க முடிய மாட்டேங்குது. இப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு திடீர் ஒரு வாய்ப்பாக ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு வேலை அமையக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு சாதகத்தை ஏற்படுத்தும். ஏன்னா கலஸ்திரக்காரகன் இல்லையா? சிலருக்கு நல்ல வேலை இருக்குதுங்க, அருமையான குடும்பமுங்க, எங்களை பொறுத்த வரைக்கும் இருக்குதோ இல்லையோ கௌரவமாக வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆனால் ஒரு திருமணம் தடையாகவே போயிட்டுருக்குது. ஒரு நல்ல வரன் வருது, நல்ல பொருத்தம் இருக்குது, ஆனால் பார்த்தோம்னா கடைசீட்டில் பார்த்தோம்னா குடும்ப சூழ்நிலை அந்த குடும்பத்துக்கு நமக்கு ஒத்து வரல இல்லையா? அதாவது ஆரம்பத்திலேயே எல்லாம் பேசி முடித்து ஓகே ஆன பிறகு எப்படி தான் பிரேக் ஆச்சுன்னு தெரியல, தடங்கள் வருது. இந்த மாதிரி ஒரு முறை இல்லை பல முறை தடையாகி போச்சு. இன்றைக்கி எப்படியோ இருக்கிறவங்களுக்கெல்லாம் அருமையான வரன்கள் அமையாது, ஆனால் நமக்கு அமைய மாட்டேங்குது. சிலருக்கு திருமணம் ஆகி அதுக்கு அந்த குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை மறு வாழ்க்கையை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் சந்திச்சுட்டு இருப்பீங்க. காரணம் முதல் தாரத்தில் பிரச்சனையாகி போச்சு, இன்றைக்கி டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு. சேர்ந்து வாழுவோமா இல்லை பிரிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலை உருவாயிருமா? இன்றைக்கி இதை எப்படி சால்வ் பண்ணுறது, எப்படி இதை சரிப்படுத்துறது, எந்த வழி காலங்கள் போயிட்டுருக்குது. ஆனால் வாழ்க்கைங்கிறது நம்ம இளமையாக சந்தோஷமாக இருக்கும்போது ஒரு குடும்ப வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ரீதியில் சந்தோஷமாக வாழ்ந்தால் தான் வெளியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நாம் சரிப்படுத்த முடியும், நாம்ளும் ஒரு வேகத்தை எடுக்க முடியும். ஆனால் மேசராசி அன்பர்களுக்கு சமீப காலகட்டங்களாக பார்த்துட்டோம்னா ஏதாவது ஒரு பிரச்சனைகள், ஒன்று பார்த்தா பொருளாதாரத்தில் பிரச்சனைகள் வருது இல்லையா, குடும்ப சூழ்நிலையில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருது. நம்ம யாருக்கிட்ட அன்பாக பழகி பாசமாக நெருங்கி உறவாக இருந்தோமோ காரணமே இல்லாமல் விலகி போகிறாங்க. எல்லா கடவுளையும் கும்பிடுறோம், எல்லா சாமியும் வணங்குறோம், ஆனால் நமக்கு மாற்றங்கள் ஏற்படல அப்படிங்கிற வருத்தத்தில் இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கிரன் பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு சுக யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இருப்பதனால கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு முன்னேற்றமான எதிர்காலம் உருவாக போகுதுங்க. அதே சமயம் இது கோட்சார அடிப்படையில் இந்த பலன்கள் நம்ம சொல்லியிருக்கிறதுனாலிங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில், ஏன்னா முதல்லையே சொன்னேன் சுக்கிரனுங்கிறது கலஸ்திரக்காரகன். சந்தோஷம் இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே இந்த உலகத்தில் இருக்குங்க, ஆனால் அந்த பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு இருக்கா அப்படின்னா இருக்காங்கிறது நிர்ணயம் பண்ணுறது நம்மளுடைய ஜாதகத்தில் சுக்கிர பகவான் இருக்கக்கூடிய நிலையை பொறுத்து தாங்க. சிலருக்கு பார்த்தோம்னா ஒருத்தருடைய ஜாதகத்தில் சுக்கிர பகவான் அதாவது 3, 6, 8, 12ஆம் பாவகத்தில் மறைஞ்சிருச்சுன்னு வச்சிங்களேன், இல்லையே பாவகிரகங்களோட இணைஞ்சிருச்சுன்னு வச்சிங்களேன், செல்வாக்காக இருப்போம், திடீர் சறுக்கல் ஏற்படும், பூர்வீக சொத்து இருக்கும், நம்ம அதில் அனுபவிக்க முடியாது. அருமையான பிடிச்சல் காதல் பண்ணி கூட ஒரு திருமணத்தை பண்ணியிருப்பாங்க, அதில் பார்த்தா போராட்டங்களாக இருக்கும். இப்படி எல்லாம் இருந்தும் நாம் அனுபவிக்க முடியாமல் சூழ்நிலைகள்லாம் உருவாகிறது நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் சுக்கிர பகவான் எந்த பொசிஷனில் இருக்கிறாரு. அது என சுக்கிர கலசர தோஷத்தை உருவாக்குறதே சுக்கிர பகவான் தான். அதனால் இந்த பெயர்ச்சி உங்களுக்கு யோகத்தை கொடுத்தாலும் பிறப்பு ஜனன ஜாதகத்தில் சுக்கிர பகவானோட நிலையை பொறுத்து பலன்கள் மாறும். அப்படிங்கிறதுனால உங்களுடைய ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்குங்க, சரிங்களா? இதுவரைக்கும் பார்க்காமல் இருந்து நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையும் தெரியப்படுத்தி உங்களுடைய ஆன்லைன் மூலியமாக கூட அற்புதமான நம்மளுடைய ஜாதகத்தில் எந்த யோகங்கள் இருக்குது, என்ன தசாபுத்திகள் நடக்குது, இனிவர காலம் நமக்கு எப்பேற்பட்ட ஒரு சாதகத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிற முழுமையான பலன்களை உங்கள் ஜாதகம் மூலியமாக தெரிஞ்சுக்கலாங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.